வணக்கம், நான் உங்கள் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கிள்ளி போட்ட சாம்பார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இன்றைக்கி இந்த பருப்போட இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் எப்படி தாளித்து அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். வெண்பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 120 to 150 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 8 to 9 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை அரிசி பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டியான பச்சரிசி பார்த்துவாங்க. அதாவது நல்ல குவாலிட்டியான பச்சரிசியை பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது அரிசியை உடச்சரிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழு அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக குக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் போடுவாங்க ஹோட்டல்லாம். நானே பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாசி பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 300 கிராம் அரிசிக்கு 150 கிராம், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இல்லை நாங்கள் எப்பவுமே பாசிப்பருப்பு கம்மியாக போட்டு தான் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் 100 கிராமுக்கு 40 கிராம் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பச்சை அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கணும். உப்பு கம்மியாக போட்டோன்னா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசி பருப்பும் இந்த பச்சை அரிசியும் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசியும் பருப்புக்கும் கரெக்டாக 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பிறகு இந்த குக்கரோட மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரியாக மேலே இருக்கும், ஆனால் கீழே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த மாய்ஸ்டர், அதாவது நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பச்சை கருவேப்பிலை அந்த சூடோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பச்சை கருவேப்பிலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் சூடான பிறகு இந்த இடத்துல தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய் சூடான பிறகு சீரகம் மிளகு போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் சூடு இல்லாமல் அப்படியே மிளகும் சீரகம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு டப்புன்னு வெடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி. இந்த பொங்கலுக்கு இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி கொஞ்சமாக போட்டிருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பும் பச்சை அரிசியும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு இந்த தாளிப்பை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த தாளிப்பு என்ன ஆகிட்டுன்னா, அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களே, கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு நீங்கள் தம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராகும். இது நீங்கள் ஒரு சரணா பவனில் போனாலோ இல்லை வசந்த பவனில் போனாலோ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகும். இதோட கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கு கிள்ளி போட்ட சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கிள்ளி போட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் 25 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 to 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு
டூ டேஸ்ட், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல பருப்பு வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு என்ன ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு போடுறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போடணும். அந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு கடைசியாக தக்காளி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் வீட்டில் எப்பவுமே சாம்பார் செய்யும்போது பருப்பு நல்லா வேக வச்சிருக்கணும். சில பேர் என்ன பண்ணால் இந்த பருப்பு வேக வச்ச பிறகு மத்தில் நல்லா கரைஞ்சிருவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருதோ அப்போ தான் மசாலா போட்டு குக் பண்ணிடும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். சில பேர் மசாலா போட்டிருப்பாங்க, அந்த பருப்பு தனியாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் பருப்பு நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பருப்பை தாளிக்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உரிச்ச பூண்டு போட்டிருப்பேன், ஆனால் தாளிப்பில் தோலோடு இடித்து போட்டிருப்போம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஒன்று பாதியாக உடச்சி போடுவாங்க, அதாவது பிச்சு போடுவாங்க. விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், விதை இல்லாமல் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தாளிப்பெலாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் யூஸ் பண்ணுறோம். தக்காளி 2லேருந்து 3 தக்காளி சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 தக்காளி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலா ரெடி பண்ணும்போது 1/4 டீஸ்பூன், பருப்பு வேகும் போது. இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்புலாம் போட்டிருக்கேன். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும்போது மிளகாத்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக போடக்கூடாது. காஞ்ச மிளகாய் காரத்துக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அதே டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் பவுடர் மசாலா போடாது, பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வருதா, அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் செய்யும்போது நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போது பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கடைசியாக பெருங்காயம் போடுங்க. இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பெருங்காயம் கடைசியாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் போடுறோம். திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி.